ஹலோ பீப்பிள், வாட்ஸ்அப், திஸ் யுவர் பாய் கார்த்திஸ் ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மோட்டோ லாக். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லாக் பண்ணியிருக்கேன், பட் மோட்டோ லாக் நான் இப்போ தான் கைஸ் பண்ணுறேன். ஸோ என்ன வீட்டில் கொஞ்சம் கோளாறாக இருந்ததுன்னா நினச்சிக்கோங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் தி பைக் அண்ட் ஸ்டார்ட் தி ரைட் கைஸ். நம்ம இந்த லாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜொமேட்டோ தான் ஓட்டு போகிறோம். பாருங்க கைஸ், ஆப்குள்ளே போயிட்டேன். ஃபோனுக்குள்ளே கொஞ்சம் கேமரா வச்சுக்க கஷ்டமாக தான் இருக்குது. கோப்ரோ இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ஓகே, இருக்க வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். என்கிட்ட இப்போ இருக்கிற ஃபோன் கொஞ்சம் நல்ல ஃபோன் தான். நைட் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல, நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்காத வரைக்கும் நல்லது. இப்போதைக்கு எதுவும் ஆர்டர் வரல, பட் இருந்தாலும் நான் வண்டி சும்மா திருப்பி வைக்கிறேன். கொஞ்சம் தெருவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபுல் வியூ தெரியாது. நான் இப்போ ரோட்டு போய் நம்ம ட்ரை பண்ணுறேன். Come on guys, let's go for 20,000 likes. பார்த்துங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல்லைக்கன் அடிக்கி ஆளும் ஆப்ஷனை மாற்றிக்கிறோம் கைஸ். ஹெல்மெட்குள்ளே வைக்கலான்னு பார்த்தாங்க மைக்கை, பட் வந்து உள்ளே எதுவும் போகிற மாதிரி எனக்கு எதுவும் ஆப்ஷன் இல்லை. காலரில் தான், ஷர்ட்டோட காலரில் தான் வந்து மாட்டிருக்கேன் மைக்கை. பைக் எக்ஸாஸ்ட் வந்து நம்ம வந்து போடல, ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். பட் அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ், மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ரோடு. A few moments later. போட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற சந்துக்குள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம போக போகிறோம் கைஸ். நம்ம ஸ்பீடாக போகலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் கேமராவோட பொசிஷன் எல்லாமே கொஞ்சம் வேணும்ல. கேமராவுக்கும் இந்த பொசிஷனுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்பீங்க. பட் ஸ்பீடாக போகிறதுனால நம்மளோட போல்ட் எல்லாமே லூஸ் ஆகி கேமரா கொஞ்சம் கவுந்துருச்சுன்னா அதுதான் கேஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது. பயம் இல்லை, ஒரு லிட்டில் பிட் ஃபியர். ரோட்டில் எல்லாரும் நம்மளே தான் பார்க்குறாங்க. நான் டைமும் சொல்ல மறந்துட்டு பாருங்க, டைம் கரெக்டாக 3:22 ஆகுது. கரெக்டாக 3:30 பக்கத்தில். ரோட்டில் இங்கே வந்து நம்ம பக்கத்தில் தாங்க, ஸோ சீக்கிரம் போயிடலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் கைஸ், இந்த லாக் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் சேனலில் ஆல் அண்ட் ஆப்ஷன் மாற்றிக்கோங்க. எதுவுமே இருந்த சப்ஸ்கிரைப் இருக்கும், ஸோ வீடியோவாக இருக்கும். புதுசாக பார்க்குற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க கைஸ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. மைக் வேறு நான் க்ளோஸாக தான் வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. நாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். பசங்க வேறு நிற்கிறாங்க நம்ம ஸ்கெட்சு போட. ராஜன், செந்தில் கூட. ஐயோ, டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சா நம்ம இப்படியே வந்துருக்கு தேவையில்ல. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா, யூடியூன் போட்டு இப்போ இந்த வர லெஃப்ட்ல நம்ம திரும்பி போவோம் கைஸ். அண்ட் கைஸ், இந்த லாகில் நீங்கள் ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னாலும் கேட்கலாம். ஸோ மறக்காமல் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த லாகை நம்ம எப்பவுமே ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். இது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லா வீட்டுக்கும் சொல்கிறது தான், பட் நானும் சொல்கிறேன். வேலை முடிச்சதுன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க 2 o'clockலாம். ஆனால் என்ன கொஞ்சம் இன்னைக்கே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது வேலை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே நிறைய டெலிவரி ஓட்டிருக்கேன், பட் ஜொமேட்டோ வந்து இப்போ கொஞ்சம் கரெக்டாக டைம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ரேப்பிடோ ஓட்டுங்க ஈவினிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு. நான் இது ஈவினிங்ஸாக ஓட்டல, லிட்டில் பிட் கொஞ்சம் பெட்ரோல் செலவுக்கு அந்த கை செலவுக்கு ஓட்டிட்டு மற்ற இதுக்கெல்லாம் நம்ம வந்து மந்த்லி சேலரிக்கு அந்த மாதிரி தான் போகணும். இதே ஃபுல் டைமாக ஓட்டலாம், ஆனால் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பெட்ரோல் கூட நம்ம வந்து நல்ல பைக் தான் வச்சுருக்கோம், அதனால நமக்கு அதுவாக தெரியாது. மற்றவங்களுக்குலாம் இப்போ வந்து
பல்சர் அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்குலாம் கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் இடிக்குங்க. நான் ஃபுல் டைமாக இதே ஓட்டியிருக்கேன், பட் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பிடிக்கல. இப்போ மட்டும் ஏன் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம மோட்டர் லாக்கும் எடுக்கிறேன், ஸோ பிரச்சனை இல்லை. பிடிக்காத வேலை செஞ்சாலும் இப்போ எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கும், அதனால நான் வந்து இதை சேர்த்து செய்யறதுனால எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. வா, எப்பயுமே நாவு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, திடீர்னு அப்படி கிடைக்கும். பார்த்தீங்களா, பார்க்குறான் பார்த்தீங்களா. நான் இப்போ என்ன பைக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா CT100 110. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா தரும், ஸோ தட்ஸ் வை ஐ எம் யூஸிங் திஸ் பைக். பார்க்கலாம், நாம கொஞ்சம் கஷ்டம் தான் போடுறோம். கஷ்டம் இல்லை, நம்ம கொஞ்சம் பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம ஆர்டர் பண்ணுறோம், அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புங்க. 2 மணி அப்படிலாம் நான் லாக் பண்ணியிருந்தேன்னா நேரம் யாருமே ரோட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் 3 3:30 அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க வேலைக்கு போகிறவங்கலாம். நான்லாம் 12 மணிக்கெலாம் லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணதில்லை, ஆனால் வண்டியை ஓட்டியிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். பகலில் ஓட்டுறதை விட நைட்டில் ஓட்டுறது தாங்க செம ஃபீலு. அது நிறைய பேருக்கு ஆனால் தெரியவே தெரியாது. அவ்வளோதான் கைஸ், நம்ம கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன, யாருமே இல்லை, ஷட்டர் மூடி இருக்கு. ஸ்ரீ அம்மன் செடிநாடு ஹோட்டல் தான் போட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே தான் காட்டுது, ஆனால் ஹோட்டலில் யாருமே இல்லை. A few moments later. Yes sir, I have a issue. I reached the hotel location, but hotel has been closed. This is the issue. Sorry sir, say again. Okay sir. Sir, how to clear the issue sir? Okay. Okay sir. Okay sir. கேட்டா, ஆனால் இவங்க வந்து இப்போதான் நம்ம லைவ் ஆர்டர் ஹெல்ப்பு அதுதான் தொட்டேன். கேனா டெலிவரி கொடுத்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டரே ஆனால் இந்த மாதிரி ஆகுதுங்க, இதுதாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது. Yes sir, I have a order issue. Okay sir. Please confirm your order ID 2023. Yes sir. Okay sir, what is the issue with the order sir? I reached the restaurant location, but the restaurant has been closed. What can I do? Restaurant has been closed, right sir? Yes sir. Okay, I am understanding your issue sir. Sorry for the inconvenience caused to you. Wait sir. Sir, can I put your call on hold for calling the restaurant? Yeah, sure. Put the call. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है, कृपया लाइन पर बने रहिए. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line.
आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है, कृपया लाइन पर बने रहिए। The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है, कृपया लाइन पर बने रहिए। The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. ஹலோ அண்ணா ஹலோ. ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனால் நான் வெளில நிற்கிறேன். ஓகேண்ணா வாங்கண்ணா. ஓகே சார், தேங்க்யூ சார். என்னங்க அதுவாகவே கட் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஆனால் க்ளோஸ் பண்ணல, வெளியில தான் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் வந்து அவங்க ஃபுட் எடுத்துன்னு வந்து தராங்களாங்க. பிரச்சனை இல்லை, நம்ம வெறும் போய் ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டு போய் கொடுத்துட வேண்டியதான். இஷ்யூவும் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருந்தால் நான் வந்து என் ஃபேஸும் காட்டுவேன். ஃபேஸ் மெயின் வியூ வந்து உங்களுக்கு ரோட் வியூ இருக்கும், சைட் வியூ வந்து என்னோடய ஃபேஸ் இருக்கும். அப்படி காட்டலாம்னு பார்க்குறேன். ஆனால் வந்து என் ஃபோன் வந்து கொஞ்சம் தாங்காதுங்க. நானே இந்த ஃபோனை வந்து டெலிவரி ஓட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல் யூஸே வந்து ஐஃபோன் எடுத்துருவேன். பட் இதுவுமே இருக்குது, ரொம்ப நல்லது தான். நிறைய பேர் ஆனால் நைட்டில் சுற்றவே மாட்டாங்க டெலிவரி ஓட்டுறவங்க. ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் சில பேர் காலைல தான் சுற்றுவாங்க. ஆனால் எனக்கு காலைல தான் ரொம்ப கடுப்பாக இருக்குமே. தேங்க்ஸ் ப்ரோ. ஹோட்டல் இருந்தாங்க, இப்போ நமக்கு வந்து ஃபுட் எடுத்துன்னு வந்து தராங்க. கேட்கலான்னு பார்த்தா ஒரு டக்குன்னு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து போயிட்டே இருக்காரு. ஓகேங்க, ஆர்டர் பிக்கப். ஸோ இப்போ நம்ம வெறும் கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்துட்டு போய் ஃபுட்டை சப்மிட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. கஸ்டமர் லொக்கேஷனும் எங்கள் பக்கத்தில் தாங்க, 2.5 கிலோமீட்டர்ஸ் தான், டக்குன்னு போயிடலாம். இருங்க, சாரிங்க, வைப்பர் க்ளோஸ் பண்ணவே மறந்துட்டேன். இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு வராங்க ஜாலியாக. நானா நம்மளும் ஜாலியாக தாங்க இருக்கும், ஜாலியாக ரைட் பண்ணிட்டு நைட்டில். மிட் நைட்டாக இதுவும் சூப்பராக இருக்கும், மிட் நைட்டாக இருந்தால். ஆனால் என்ன கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு இன்னும் வெடிக்கிறதுக்கு 1.5 ஹவர் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாவே இல்லை மோட்டோ வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு ரீல்ஸ் பண்ணவே டைம் இல்லை. நிறையா காலேஜ் ஒர்க்கு அப்புறம் அப்படி தான் ரொட்டீன் ஆகுது. தூங்குறதே இல்லைங்க சரியா. பட் எல்லாமே ஒரு நல்லது தான். இப்போ நம்ம டைட் ஷெட்யூல்ங்கிறதுனால நமக்கு இப்போ வந்து மோட்டோ வாக் பண்ண ஒரு டைம் கிடைச்சிருக்கு. இதே நம்ம கரெக்டாக ரீல்ஸு காலேஜ் ஒர்க் இல்லாமல் இருந்தோன்னா அவ்வளோதான் நக்கிட்டு இருக்கும். எனக்கு ரீல்ஸ்னா பிடிக்கும் தான், ஆனால் வந்து மற்றவங்க ஹேட் ஆகிறதுக்கு வந்ததுக்குலாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கே இந்த வியூ பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. நிறைய இடத்துல இந்த மெட்ரோ போடுறேன்னு சொல்லிட்டு நோண்டு வச்சிருக்கானுங்க. லைட்டு போடுதான் இருக்கு, நான் இன்னும் எப்பவுமே லைட் போடவே மாட்டேன். இவ்வளோ நேரம் எங்கள் ஸ்டாக் இறக்கி வச்சுருந்தாங்க ஸ்டோரில். பாவம் பசங்க கதறிட்டு இருப்பானுங்க. நேற்று தான் நான் இறக்கி வச்சேன். லைட்டாக எனக்குமே கதறலாக தான் இருந்தது.
பேசணும் லைட்டாக முடியல. ஏன்னா மைக் வந்து வாய் பக்கத்துலேயே இருக்கா, அதனால வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. பட் பரவாயில்ல, இதுவுமே நான் லைட்டாக ஜாலியாக தான் இருக்கு. இன்னும் நம்ம லொக்கேஷனுக்கு எத்தனை நிமிஷத்தில் போகும் பார்த்தீங்கன்னா, நம்ம 4 நிமிஷத்தில் கரெக்டாக போயிடுவோம். 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. 1 கிலோமீட்டர் நம்ம இது வந்து கந்துட்டோம். எதுவுமே திரும்பும் போது லைட்டாக இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. இண்டிகேட் போட்டாலும் சில பேர் வெடிப்பானுங்க. பட் இருந்தாலும் இண்டிகேட்டர் கோடு வந்து நம்ம கடமை. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இருக்குமா, உனக்கே ஓவரா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்களுக்கு தான் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து லாக்ல பேசணும் வயசு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாளிச்சிடணும், அவ்வளவுதான். நான் நேரம் வேலையை விட்டு முடிச்சிருந்தேன்னா ஒன்று என்கிட்ட ஃபோன் இல்லாமல் இருந்தா ஒன்று நான் நேரம் நிறைய பேர் கேமர்ஸோட லைவ் பார்த்துருப்பேன். அப்படி இல்லைனா ஃபன் சேனல் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். இது தவிர பண்ணவே மாட்டேன். தூங்கலாம் ட்ரை பண்றேங்க, தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன்னா தெரியல. எல்லாரும் பார்ப்பாங்க, யாராக நைட்ல உட்காந்து ஃபோனை செட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் பகல்ல ஏன் மூட்டில் லாக் பண்ண மாட்டேன்னா எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. பகல்ல நம்ம கொஞ்சம் நிம்மதியா பண்ண முடியாதுங்க. நைட்லன்னா நம்ம அமைதியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, செம்ம ஜாலியா இருக்கும் ஓட்டுறதுக்கே. ஆனா நிறைய பேர் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அதெல்லாம் பண்ணுவாங்க. கைஸ், எங்க சப்ஸ்கிரைபரா இருக்க நீங்க யாரும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ஓட்டாதீங்க. ட்ரிங்க் பண்ணுங்களா, அமைதியா வீட்டுல படுத்துருங்க. ட்ரிங்க் பண்ணி ஓட்டிக்கிட்டு நம்ம வேற மாதிரி ஓடிட்டோம்னா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதாங்க. நம்ம இந்த சங்கத்தின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் என்கிற குட்டிச்சாத்தான் காட்டுது. என் வண்டியிலே பெட்ரோல் கம்மியாக தான் இருந்தது நேற்று இல்லை, முந்தானத்து போட்ட பெட்ரோல் அப்படியே இருக்கு. நான் எங்கேயும் அதிகமாக போய் அதனால கொஞ்சம் நிற்கிது பெட்ரோல். ஹைவே எல்லாம் ரோடு பக்காவா இருக்குங்க. ஆனா வந்து நம்ம சந்து பந்துல தான் ரோடு கொஞ்சம் மட்டமா இருக்கும். மைக் வேற நான் ஃபர்ஸ்ட் காலர்ல வச்சிருந்தேன், அப்ப வந்து கொஞ்சம் கிளியரா இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்ப நான் வந்து வாய் பக்கத்துலயே வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்பீட் பிரேக் வந்ததை பார்க்கவே இல்லைங்க. இப்ப நம்ம ரைட் எடுக்க போறோம் வாங்க. அண்ட் கைஸ், இப்போ நீங்க ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து மற்றவங்க சிரிப்பா இருக்குன்னா அதை கவலையப்படாதீங்க. அவங்களால வெறும் சிரிக்க மட்டும் தான் முடியும். பட் நீங்க பண்றது எதுவும் அவங்களால பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சில பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க, சில பேர் உங்களை வந்து நீங்க பண்ணவே வேணாம், எதுவுமே லாய்க்கில் வேஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. எங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும் நான் யாருன்னு. ஸோ அதனால நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை கூட சில பேர் ட்ரோல் பண்ணி போடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஏய் உளுத்தி பேசுறா, உளுத்தி கேட்டுக்கோங்கடான்னு சொல்லிட்டு. நானா கண்டுக்கவே மாட்டேன், போடாம மயிறு. அவ்வளவுதாங்க. மத்தவங்க பேச்சை கேட்குறது நம்ம எதுவுமே, மத்தவங்க பேச்சை கேட்டா அவ்வளவுதான். யாருமே நம்ம யாருக்குமே நம்ம நல்லா இருந்த சத்தியமா பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க யாருமே தெரியாது நம்மள, ஆனா வந்து நல்லா இருங்க அப்படின்னுவாங்க சும்மா. ஆனா எல்லாருமே சொல்ல முடியாது. சில பேர் ஆளை பார்த்தா ஒரு பேச்சு, ஆளை பார்க்கலாம் ஒரு பேச்சு. பாவங்க, அந்த டாக்டர் வெறும் காலே இல்லை, கையே இல்லை. பார்த்தீங்களா, இப்படிதான் வந்து அப்படி இப்படின்னு அனுப்பானுங்க. ஆனா திடீர்னு வந்து பின்னாலே வந்து பிடிப்பானுங்க. அவ்வளோதாங்க, மேப்ல வந்து லொக்கேஷன் காட்டுச்சு. இங்கே தான் நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுது. அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோங்க. போஸ்டல் காலனி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுங்க, வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குங்க நம்ம இப்போ. அவ்வளோதான், ரீச் ட்ராப் கொடுத்துட்டு கஸ்டமர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுட்டை சப்மிட் பண்ண வேண்டியதான்.
ஹலோ ப்ரோ. ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணியிருக்கோம் ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. கீழே தான் நிற்கிறேன் வாங்க. இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. கஸ்டமர் உள்ள வர சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து வாங்கிப்பாங்கன்னு பார்த்தேன், கரெக்டாக சொல்கிறாங்க உள்ளே வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. இருங்க. பிரியாணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். கஸ்டமர்கிட்ட நம்ம வெறும் கொடுத்துட்டு வர வேண்டியதான். பிளாக் கலர் கார் கிரிட்டான்னு சொன்னாங்க. இதுதாங்க. கஸ்டமர் லொக்கேஷன்லாம் நான் காட்ட மாட்டேன். ஸோ கஸ்டமர் ஃபேஸும் நம்ம காட்டக்கூடாது. பிகாஸ் அது அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் வந்து ஏதாவது ஆகும். இருங்க, ஹெல்மெட் கொஞ்சம் கழட்டிக்கிறேன்.